நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அன்பார்ந்த விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, கேட்டதும் கொடுப்பவனே இந்த நிகழ்வில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் 2 திருத்தலங்களை காண இருக்கிறோம். முதலில் வருவது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள புது கிராமம் என்ற இடத்தில் அமைய பெற்றுள்ள ஸ்ரீ ஸ்ருங்கேரி சங்கரமடம் ஸ்ரீ வெங்கடாச்சலபதி திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் எத்தனையோ விசேஷங்கள் இருக்கின்றன. இந்த திருக்கோவிலில் எழுந்தருளி இருக்கக்கூடிய சன்னதிகள், இங்கே இருக்கக்கூடிய தெய்வங்கள், அவர்கள் நமக்கு அருளக்கூடிய செய்திகள் பல இருக்கின்றன. இருந்தாலும் இந்த திருத்தலம் எப்படி சிறப்புடையது என்றால், கடந்த மாதம், அதாவது மே மாதம் 1ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை இந்த திருத்தலத்திலே கும்பாபிஷேகம் நிகழ்த்த பெற்றது. இந்த திருத்தலத்தின் கும்பாபிஷேகத்தை நிகழ்த்தியவர் யார் என்று கேட்டால், நம்முடைய ஸ்ருங்கேரி மடாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ பாரதி தீர்த்த மகா சுவாமிகள் அவர்கள். நம்முடைய ஸ்ருங்கேரி மடாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ பாரதி தீர்த்த மகா சுவாமிகள் அவர்கள் இந்த திருத்தலத்திற்கு எழுந்தருளி 2ஆம் தேதி அன்று மாலை தெப்பக்குளத்திலே ஜெயஸ்ரீ திருமண மண்டபம் என்ற மண்டபத்தில் ஆன்மீக அன்பர்களுக்காக அருளுரையை நிகழ்த்தியிருக்கிறார். யாரும் யாரையும் துவேஷிக்க கூடாது. இந்த துவேஷம்ங்கிறது ரொம்ப கெட்டது. நாம் இன்னொருத்தனை துவேஷம் பண்ணி அதனால நாம் என்ன சாதிக்க முடியும்? பகவத்பாதாள் சொன்னார், துவயி மயி சான்யத்ரைகோ விஷ்ணு வியர்த்தம் குப்யசி மயி அசகிஷ்ணு அப்படின்னு சொல்லி. ஏன்னு கேட்டாக்கே, நமக்கு என்னைக்கு கஷ்டம் வரப்போறதோ யாருக்கு தெரியும்? இன்னைக்கு நாம் கஷ்டத்தில் இருக்கிறவனுக்கு உதவி பண்ணினால் ஒரு காலத்துல நமக்கு கஷ்டம் வரப்போ இன்னொருத்தர் நமக்கு உதவி பண்றதுக்கு முன்னுக்கு வருவான். இன்னைக்கு நமக்கு நல்ல நிலைமையில இருக்கிற போது நாம் யாருக்கும் ஒன்றும் உதவி பண்ணலை என்னால் பின்னாடி நமக்கு இன்னொருத்தன் உதவிக்கு வருவான்னு என்ன நிச்சயம்? இதை உணர்ந்து நமக்கு நல்ல ஸ்திதி இருக்கிற போது, இன்னொருத்தனை உதவி செய்யக்கூடிய ஒரு நிலைமை நமக்கு இருக்கிற போது நாம் கட்டாயம் அவனுக்கு உதவி செய்யணும். இந்த உதவி என்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமோத்தமமான குணம். பகவான் அவதாரங்கள் எடுக்கிறதெல்லாம் உதவி செய்யறதுக்கு தான், பரோபகாரத்துக்கு தான் பகவான் இத்தனை அவதாரங்கள் எடுத்துக்கிறார். இல்லாட்டி பகவானுக்கு அவதாரங்கள் எடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு?
லோகத்துக்கு உபகாரம் செய்யணும், ராட்சச சம்ஹாரம் செய்து ஜனங்களுக்கு நிம்மதியை உண்டாக்கணுங்கிறதுக்கு தான் பகவான் அவதாரங்கள் எடுத்தார். அந்த பரோபகாரத்துக்கு பகவானே அவ்வளவு ஒரு பெருமை கொடுத்திருக்கிற போது நாம் அந்த பரோபகாரங்கிறதை செய்யாவிட்டால் அது ரொம்ப கம்மிதான். இந்த அருளுரையை தாண்டி 3ஆம் தேதியன்று கும்பாபிஷேகம் நிகழ்த்த பெற்றது. முதலில் ஸ்ரீ வெங்கடாச்சலபதி அவர்களுக்கு அபிஷேகமும், அதைத் தொடர்ந்து அலங்காரமும், அதனை அடுத்து மகா ஹாரத்தியும் காட்டப்பட்டது. அடுத்ததாக ஸ்ரீ சாரதாம்பாள் அவர்களுக்கு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் மகாஹாரத்தி எடுக்கப்பெற்றிருக்கிறது. நிறைவாக ஸ்ரீ ஆதிசங்கரர் அவர்களுக்கு இங்கே அபிஷேகம் நடத்த பெற்றது. அதனைத் தொடர்ந்து அலங்காரமும் மகாஹாரத்தியும் எடுக்க பெற்றது. இந்த 3 நிகழ்வையும் ஸ்ரீ வெங்கடாச்சலபதி, ஸ்ரீ சாரதாம்பாள், ஸ்ரீ ஆதிசங்கரர் இவர்கள் மூவருக்கும் இந்த அபிஷேகத்தை நிகழ்த்தி வைத்து மகா கும்பாபிஷேகத்தை தன்னுடைய அருளாசியினால் நிகழ்த்தி வைத்தார் ஸ்ருங்கேரி மடாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ பாரதி தீர்த்த மகாஸ்வாமிகள் அவர்கள். वेदसे ब्रह्मवर्चसायाभिषिञ्चामि देवस्य त्वासवितुप्रसवे अश्विनोर्बाहुभ्यां वोष्णोहस्ताभ्यां सरस्वत्यै भैषज्येन वीर्यायान्नाद्यायाभिषिञ्चामि देवस्य त्वासवितुप्रसवे अश्विनोर्बाहुभ्यां वोष्णोहस्ताभ्यां इन्द्रस्येन्द्रिय. இந்த இனிய வைபவத்திலே 1ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை இங்கே நிகழ்ந்த கும்பாபிஷேகத்தை ஒட்டி யாகசாலைகள் அமைக்க பெற்றிருந்தன. ஒவ்வொரு இறைவனுக்கும் தனித்தனியாக அந்த யாகசாலைகளில் வழிபாடுகள் நிகழ்த்த பெற்றன. ஆங்காங்கே காணப்படும் பக்த கோடிகளின் உள்ளங்களில் உள்ள பூரிப்பை பாருங்கள், அது அவர்களுடைய முகத்திலே பிரதிபலிக்கிறது. அன்பர்களே, தூத்துக்குடி புது கிராமத்திற்கு நீங்களும் சென்று ஸ்ரீ ஸ்ருங்கேரி மடம், அந்த மடத்தை சார்ந்த ஸ்ரீ வெங்கடாச்சலபதி திருக்கோயிலை தரிசித்து இந்த கும்பாபிஷேகம் நிகழ்ந்த 48 நாட்களுக்குள் சென்று தரிசித்தோம் என்று சொன்னால் அந்த மண்டலாபிஷேகம் பார்த்த பயனை நாம் அடையலாம். என்ன நேயர்களே, இந்த திருத்தலத்தை பற்றி அறிந்தோம். அடுத்த திருத்தலத்தை பற்றி ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் நாம் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நேயர்களே, இப்பொழுது நாம் காண இருக்கும் திருத்தலம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் தாலுகாவில் தண்டரை கிராமத்தில் உள்ள ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள் திருத்தலம்.
திருத்தலம் 1100 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமையுடையது. பெருமாள் இங்கே எப்படி எழுந்தருளியிருக்கிறார் என்று பார்த்தால், லக்ஷ்மி நாராயண பெருமாள். லக்ஷ்மி நாராயணன் என்று சொன்னால் மகாலட்சுமியை தன்னுடைய இடது மடியிலே வைத்துக்கொண்டு பெருமாள் அமர்ந்த நிலையில், உட்கார்ந்த நிலையிலே இங்கே பொதுமக்களுக்கு, பக்த கோடிகளுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். இந்த திருத்தலம் 1100 ஆண்டுகள் முற்பட்ட பழமையுடையது. இந்த திருத்தலத்தை அத்ரி மகரிஷி அவர்கள் பிரதிஷ்டை செய்ததாக சொல்லுவார்கள். இந்த திருத்தலம் எப்படிப்பட்ட சிறப்புடையது? கல்யாண பெருமாள், லக்ஷ்மி நாராயண பெருமாள் இங்கே கல்யாண கோலத்திலே இருக்கிறார். அதனால் இந்த திருத்தலத்திற்கு வந்து செல்பவர்களுக்கு திருமணமாகாமல் இருந்தால் திருமணம் கைகூடி வரும். சந்தான பாக்கியம், அதாவது புத்திர பாக்கியம் இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கும் அது நிறைவேறும். அப்படிப்பட்ட சிறப்புடைய பெருமாள் இந்த திருத்தலத்திலே இருக்கிறார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டம் தண்டரை என்னும் கிராமத்தில் அருள்மிகு லக்ஷ்மி நாராயண பெருமாளின் மகா சம்பிரோக்ஷண வைபவம் இனிதே நடைபெற்றது. இந்த லக்ஷ்மி நாராயண பெருமாள் திருக்கோவில் சுமார் 1100 வருடங்கள் பழமையானது என்றும் அத்ரி மகர்ஷியால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது என்றும் புராணங்கள் கூறுகிறது. உத்தரமேரூரிலிருந்து சுமார் 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இத்திருக்கோவில் அருள்மிகு லக்ஷ்மி நாராயண பெருமாள் தனது இடது மடியில் மகாலட்சுமியை எழுந்தருளி பண்ணிக்கொண்டு வீற்றிருந்த திருக்கோலத்தில் எழுந்தருளியுள்ளார். லக்ஷ்மி நாராயண பெருமாள் மகாலட்சுமியுடன் கூட சேர்ந்து இருப்பதால் இத்திருக்கோவிலில் திருமண பாக்கியம் வேண்டுபவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் என்றும், புத்திரபாக்கியம் வேண்டுபவர்களுக்கு விரைவில் சந்தான பிராப்தி ஏற்படும் என்றும் புராணங்கள் கூறுகிறது. சுமார் 700 வருடங்களுக்கு முன்பு எங்களுடைய மூதாதையர்கள் இத்திருக்கோவிலில் பூஜை செய்ததற்கான ஆதாரங்கள் உள்ளது. சுமார் 200 வருடங்களுக்கு மேலாக கும்பாபிஷேகம் நடைபெறாமல் மிகவும் சிதிலமடைந்திருந்த இத்திருக்கோவிலில் சென்னையை சேர்ந்த கேசவ பட்டாச்சாரியா ட்ரஸ்ட் மூலம் திருப்பணிகள் செய்யப்பட்டு மகா சம்பிரோக்ஷணம் நடைபெற்றது. இந்த திருத்தலத்திலே சன்னதிகள் மிகவும் அழகாக இருக்கின்றன. ஸ்ரீ பூமிதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் அவருக்கு சன்னதி, ஸ்ரீ பூமிதேவி சமேத கரியமாணிக்க பெருமாள் சன்னதி, திரிபங்கி சேவையில் கருடாழ்வார் சன்னதி, பக்த ஆஞ்சநேயர் சன்னதி, நம்மாழ்வார் சன்னதி, இப்படி இங்கே தனித்தனி சன்னதிகள் இருக்கின்றன. இப்பிரதேசத்தை சுற்றியுள்ள கூழமந்தல் அருள்மிகு பேசும் பெருமாள் உள்ளிட்ட 15 எம்பெருமான்கள் வைகாசி விசாகத்தன்று செய்யாறு ஆற்றில் கருட சேவையில் எழுந்தருளுவது வழக்கம். அதில் 4வதாக அருள்மிகு லக்ஷ்மி நாராயண பெருமாளும் எழுந்தருளுவது தனிச்சிறப்பாகும். கும்பாபிஷேகம் நடைபெறுகின்ற பொழுது பெருமாள் கோவிலுக்கென்று ஒரு தனிச்சிறப்பு எப்பொழுதுமே உண்டு. அது என்ன என்று கேட்டால், விமானத்திலே அந்த புனித நீர் ஊற்றப்படுகின்ற பொழுது மேலே ஒரு கருடன் சுற்றி வலம் வந்து கொண்டே இருக்கும். அந்த காட்சியை நீங்கள் இந்த திருத்தலத்திலும் இந்த கும்பாபிஷேகத்திலும் கண்டு மகிழலாம். பக்த கோடிகள் எவ்வளவு ஆர்வத்துடன் இறைவனை காண்பதற்காக துதித்து கொண்டிருக்கிறார்கள். இரவிலே ஒளிர்விடும் வண்ண விளக்குகள், அந்த வண்ண விளக்கின் வெளிச்சத்திலே பெருமாளினுடைய சங்கு, சக்கரம் மற்றும் திருமண் இவற்றினுடைய பொலிவை பாருங்கள். எங்கு பார்த்தாலும் பக்த வெள்ளம்.
மாதவன், கேசவன், வைகுந்தன் என்று சொல்லக்கூடிய இந்த நாராயணனுக்கு எத்தனையோ பெருமைகள் இருக்கின்றன, எத்தனையோ திருநாமங்கள் இருக்கின்றன. அவற்றிலெல்லாம் மிகவும் உயர்ந்த திருநாமம் கோவிந்தா என்று சொல்லக்கூடிய திருநாமம்தான். அதனால்தான் ஆண்டாள் நாச்சியார் கூட தன்னுடைய திருப்பாவையிலே 30 பாசுரங்களிலே கடைசியாக வருகின்ற பொழுது நிறைவு பகுதியிலே 27, 28, 29 பாடல்களிலே கோவிந்தா என்ற நாமத்தை பயன்படுத்தியிருப்பார். இற்றை பறைகான் அன்றுகான் கோவிந்தா, கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா. ஏனென்றால் கோவிந்தன் என்ற நாமம் ஒப்புயர்வற்றது. அதனால்தான் குறையொன்றுமில்லாத கோவிந்தா என்று சொல்லி நாம் வழிபடுகிறோம். இந்த திருத்தலத்தின் கும்பாபிஷேக தினத்தன்று இரவு பெருமாளுக்கும் தாயாருக்கும் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. அதையும் கண்டுகளிப்போம். என்ன நேயர்களே, கும்பாபிஷேகத்தை கண்டு களித்தீர்களா? அங்கே இருக்கின்ற தாயாரையும் பெருமாளையும் வணங்கி மகிழ்ந்தீர்களா? இதை நாம் இந்த ஸ்டார் விஜய் தொலைக்காட்சி நிலையம் நமக்கு கொடுத்ததோடு நிற்காமல், அருகிலேதான் இருக்கிறது காஞ்சிபுரம், அங்கே இருக்கிறது உத்திரமேரூர், அங்கே சென்று நேரில் பார்ப்போம், இறைவன் அருளை பெறுவோம். பெருமாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதையே நடத்தட்டும் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.